அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் வியாழக்கிழமை மக்ரிபுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் நம்ம கூடுதலான அமல்களை நம்ம பார்த்துட்டு வரோம். ஏன்னா வியாழக்கிழமை மக்ரிப் அப்படிங்கிறது துவா கபூல் ஆகக்கூடிய ஒரு அம்சங்கள் கொண்ட ஒரு நேரம். அந்த நேரத்திலிருந்து நமக்கு மறுநாள் வரைக்கும் துவா கபூல் ஆகக்கூடிய நேரங்கள் நமக்கு கிடைக்குது. எனவே இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ நான் சொல்ல போற 6 திக்ருமே நமது வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கக்கூடியது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நிறைய பேர் சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, எங்களுடைய கஷ்டத்திலிருந்து நாங்க வெளியில வந்தா போதும். எங்களோட கடன் பிரச்சனை எங்களுக்கு நீங்கினா போதும். எங்களோட நோய் நீங்கினா போதும். எங்களோட பிரச்சனை தீர்ந்தா போதும். வாழவே முடியாத பிரச்சனையில இருக்கோம். இதிலிருந்து மீண்டு வெளியே வந்தா போதும் அப்படிங்கிறது தான். இப்போதைக்கு நிறைய கமெண்ட்ஸ் எடுத்து படிச்சு பாருங்க. இப்படிப்பட்டவங்க தான் நிறைய பேர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எனவே இந்த அத்தனை கஷ்டங்களையும் லேசாக்கி நம்முடைய விருப்பம் போல் நமக்கு வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் நான் இன்றைக்கு உங்களுக்கு 6 திக்ரு சொல்ல போகிறேன். ரொம்ப சிறிய நேரம் இருந்தால் போதும் இந்த 6 திக்ரையும் நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் ஓதி முடிப்பதற்கு. ஆனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பாருங்கள், அடுத்த ஜுமாவில் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் மற்றவங்களை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்த வாரம் நீங்கள் கமெண்ட்ஸில் அதை தெரியப்படுத்துவீங்க. இப்போது அந்த மகத்துவமான நபி அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த 6 திக்ருகள் என்ன, எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் இப்போ சொல்ல போகிற 6 திக்ருமே நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச பரிச்சயமான, நம்ம எல்லோருமே வாழ்க்கையில் ஓதிய 6 திக்ருகள் தான். இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படின்னா, முதல் திக்ரு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, சொர்க்கத்தின் பொக்கிஷம். நம்ம எல்லோருமே ஓதி பலனடைந்த மகத்தான திக்ரு. இது என்னுடைய வாழ்க்கையில் பல அனுபவங்களை எனக்கு ஏற்படுத்தியிருக்கு. என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த திக்ரு என் கூட இருக்கும். எனக்கு எந்த விதமான கவலைகள் இருந்தாலும் இந்த திக்ரு தான் எனக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து உதவியை பெற்றுத்தரும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த திக்ரை இன்றைக்கு மக்ரிப்லேருந்து ஓத தொடங்குங்க. இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த 6 திக்ருமே நீங்கள் ஐவேளை தொழுகைக்கு பிறகு ஓதணும். அதாவது இன்றைக்கு மக்ரிபில் தொடங்கி நாளை அசர் வரைக்கும் நீங்கள் ஓதி முடிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இப்போ இந்த லா ஹவுல வலா குவத்தை நீங்கள் எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா 30 முறை ஓதணும். அடுத்த திக்ரு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நெருப்பை குளிர்ச்சியாக்கக்கூடிய ஒரு திக்ரு. நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அதிசயங்களை ஏற்படுத்திய திக்ரு. இந்த ஒரு திக்ரு இருந்தால் போதும், இந்த உலகமே எதிர்த்தாலும் நம்ம ஜெயிக்கலாம். நமக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும். எனவே இந்த திக்ரையும் இன்றைக்கு 31 தடவையில் இருந்து நீங்கள் 33 தடவைக்குள்ள நீங்கள் ஓதி முடிச்சுக்கணும். அடுத்தது யா ஹையு யா கையுமு பிரஹ்மதிக அஸ்தகீஸ். நபி அவங்க தங்களுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையில் இதை நீ கைவிற்றாத, வளமையாக ஓது, உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் கஷ்டம் வராது, உன்னுடைய துவாவை எல்லாம் அல்லாஹ் கபூலாக்குவான் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான மந்திர வார்த்தை. ஏன்னா இந்த ஒரு திக்ரில் யா ஹையு யா கையும் அப்படிங்கிற அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெயர் இருக்குது. இதை கொண்டு கேட்கும்போது நம்முடைய பிரச்சனைகளும் நீங்கும், நமது துவா விரைவாக ஒப்புக்கொள்ளப்படும். ஏன்னா இதுதான் இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருக்கக்கூடியவனே, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நான் உன்னிடமே உதவி தேடுகிறேன். இந்த திக்ரை இன்றைக்கு மக்ரிப்ல இருந்து நீங்கள் 20 அல்லது 22 தடவைக்குள்ள நீங்கள் ஓதி முடிச்சுக்கணும். அடுத்தது 4வது திக்ரு அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பிஹி ஷைஆ. இது அஸ்மா பின்த் உமைஸ் அவர்களுக்கு நபி அவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான வார்த்தைகள். இந்த திக்ரு கஷ்டத்திற்கும் இது போதுமானது, நமது துவா அங்கீகரிக்கப்படவும் இது போதுமானது. நிறைய சஹாபாக்களினுடைய கடைசி வார்த்தை இந்த திக்ராக தான் இருந்திருக்கு. ஏன்னா இந்த திக்ருக்கு அந்த அளவு சிறப்பு இருக்குது அப்படின்னு நபி அவர்கள் சொன்னதை கேட்டிருக்காங்க. அதனால தான் தன்னுடைய கடைசி நேரத்தில் இதை ஓதியிருக்காங்க. அல்லாவே அல்லாவே என்னுடைய ரப்பே, உனக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான களிமா. இதையும் நீங்கள் இன்றைக்கு மக்ரிபில் இருந்து 20லிருந்து 21 முறைக்குள்ள நீங்கள் ஓதி முடிச்சுக்கணும். அடுத்தது சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம்.
இந்த மகத்துவமான களிமாவை நீங்கள் 25லிருந்து 30 தடவைக்குள்ள ஓதி முடிச்சுக்கணும். இதுதான் நாவிற்கு எளிமையானது, ஆனால் மீசான் தராசை நிரப்பக்கூடியது. இது பல பேருக்கு தெரியல. இது ஒரு களிமாவாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இது நமக்கு நன்மைகளை குவிக்கக்கூடிய ஒரு புதையல் அப்படின்னே நான் சொல்வேன். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் நமக்கு நன்மைகளை கொட்டுறான். அந்த அளவு நன்மைகள் எழுதப்படுது, பாவங்கள் மன்னிக்கப்படுது, சொர்க்கத்தில் மரம் நடப்படுது, இன்னும் நம்முடைய மீசான் தராசை நிரப்பக்கூடியது. இதை விட சிறந்த ஒரு திக்ருக்கு நம்ம எங்கே போவோம்? இதை நம்ம காலையில் ஓதுனா ஒரு பலன், மாலையில் ஓதுனா ஒரு பலன், இதை ஃபஜருக்கு ஓதுனா ஒரு பலன். இப்படி இந்த ஒரு திக்கரை ஒவ்வொரு நேரத்தில் ஓதுறதுக்கும் அல்லாஹ் நமக்கு பலனை கொடுக்குறான். எனவே இந்த திக்கரையும் இன்றைக்கு நீங்கள் ஓதிக்கோங்க. இது அல்லாஹ்வை புகழ்றதுல தலைமையானது. நம்ம இன்றைக்கு அல்லாஹ்வை புகழ்கிறோம், நபி மீது செலவாத்து சொல்கிறோம், இன்னும் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்கிறோம், சொர்க்கத்தின் பொக்கிசத்தையும் சொல்கிறோம், இன்னும் அல்லாஹினுடைய இஸ்முல் ஆலம் கொண்ட அல்லாஹினுடைய பெயரையும் சொல்லி உச்சரிக்கிறோம். அதனால் கண்டிப்பாக இன்றைக்கு நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் அல்லாஹ் கபூல் ஆக்கிக்கிட்டே வருவான். அடுத்தது 6வது திக்ரு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வஅலா ஆலி முஹம்மது. குட்டி செலவாத்து தான். செலவாத்தும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு அற்புதமான திக்ரு, இன்னும் நமது கஷ்டங்கள் தீர்றதுக்கான ஒரு எளிமையான வழி, இன்னும் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு இது ஒரு தலைமையான வார்த்தைகள் அப்படின்னே நான் சொல்வேன். இது ஒரு பொக்கிஷம். இன்னும் இந்த செலவாத்தை யார் கையில் எடுக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை இம்மை மறுமையில் அவங்க நினைக்கிறத விடவும் சிறப்பாக அல்லாஹ்தாலா வச்சிருப்பான். இது அந்த அளவு மகத்துவம் கொண்டது. நபி அவங்க கிட்ட ஒரு சஹாபி அவங்க கேட்டாங்களாமா, செலவாத்தை எந்த அளவு அதிகப்படுத்தணும், என்னோட நாளில் பாதியை நான் வச்சுக்கவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னாங்களாம். முக்கால்வாசி அப்படிங்கும்போது இல்லை அப்படின்னா, முழுவாசி அப்படிங்கும்போது ஆமாம், முழு நேரமும் செலவாத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்களாமா. எனவே இந்த செலவாத்தையும் நீங்கள் 18லிருந்து 20 தடவைக்குள்ளே இன்றைக்கு மக்ரீப்லேருந்து ஓதுங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த 6 திக்ரையும் நீங்கள் இன்றைக்கு மக்ரீப்லேருந்து நாளை அசர் வரைக்கும் நீங்கள் இடைவிடாமல் செய்யணும், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு. இன்றைக்கு மக்ரீபு முடிங்க, அடுத்தது இஷாவுக்கு முடிங்க, அடுத்தது ஃபஜ்ருக்கு முடிங்க, அடுத்தது லுஹர், அடுத்தது அசர். இப்படி 5 நேரத்துலையும் இதை சொன்னீங்க அப்படின்னா 5 நேர தொழுகைகள் முடிவதற்குள்ள உங்களுக்கு இதற்கான பதிலும் நற்செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்ம ஒரு சாதாரணமான ஒரு திக்ரை நம்ம ஓதலை, நபியவங்க சொல்லி கொடுத்த அற்புதமான களிமாக்கள், அற்புதமான பொக்கிஷங்களை தான் நம்ம ஓதுறோம். அதனால் கண்டிப்பாக சந்தேகமே கிடையாது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். நாளை ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ளே இதற்கான பதிலும் இதற்கான மகிழ்ச்சியான செய்தியும் அல்லாஹ் தருவான். நீங்கள் துயரத்தில் இருக்கீங்க, வெளியில் வரணும், ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, வெளியில் வரணும் அப்படின்னா இதை நீங்கள் 5 வேற தொழுகைக்கு நியத்து வச்சு நீங்கள் இதை ஓதி முடிச்சு பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய துயரங்கள் எல்லாம் காணாமல் ஆகும். கடன் பிரச்சனை உடையவங்க நீங்கள் ஓதுங்க, அல்லாஹ்தாலா ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவிகள் கொடுப்பான். இன்னும் உங்களுக்கு துவா கபூல் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நியத்து வச்சு ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் 24 மணி நேரத்திற்குள் உங்களுக்கு இதற்கான பதில் கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த அற்புதமான திக்ரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.